இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 2 கிலோ சர்க்கரை மற்றும் 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் தட்டாஞ்சாவடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோல் பங்க் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைப்பு. புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தில் தோமுசா பேரவை துவக்கம். பெயர் பலகை திறந்து வைத்தார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா. இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்து. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏற்றும் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பரிதாப பலி. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை அருகே காய்கறி ஏற்றி வந்த சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து. 300 கிலோ தக்காளி வீணானதால் வியாபாரி வேதனை. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அதன் மூலமாக 2 கிலோ சர்க்கரை மற்றும் 10 கிலோ இலவச அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறப்பு தொடர்பாக அரசு முடிவெடுத்து தீபாவளி பண்டிகைக்கு முன்பு அனைத்து ரேஷன் கடைகள் திறக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் 2 கிலோ சர்க்கரை மற்றும் 10 கிலோ இலவச அரிசி தீபாவளி பண்டிகைக்காக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளம் வழங்கப்படும் என்றும் தொடர்ந்து அவர்களுக்கு சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி செல்வது தொடர்பாக அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக கட்சி தொடங்கி மாநாடு நடத்த உள்ள நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் நன்றாக வர வேண்டும், மனதார அவருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, மேலும் மேலும் அவர் உயர வாழ்த்துக்கள் என்றார். அவரது கட்சியின் மாநாட்டிற்கு இதுவரை தனக்கு அழைப்பு வரவில்லை என்றும் வந்தால் அதை பற்றி அப்போது சந்திக்கலாம் என்றார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி அரசின் கூட்டுறவுத்துறை சார்பில் தட்டாஞ்சாவடியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பெட்ரோல் பங்கை திறந்து வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி தனது வாகனத்திற்கு பெட்ரோல் போட்டு முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் கூட்டுறவுத்துறை சார்பில் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள கூட்டுறவு சங்க நவீன அரிசி ஆலை வளாகத்தில் புதியதாக பாரத் பெட்ரோல் மற்றும் டீசல் சில்லறை விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய பெட்ரோல் பங்கை திறந்து வைத்து தனது வாகனத்திற்கு பெட்ரோல் செலுத்தி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை செயலாளர் நெடுஞ்செழியன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா, திருச்சி சில்லறை விற்பனை பிரதிநிதி அருள் சுப்பிரமணியன், ஒருங்கிணைப்பாளர் விகாஷ்குமார், கூட்டுறவுத்துறை மேலாண் இயக்குநர் இளங்கோவன், துணை பதிவாளர் சாரங்கபாணி மற்றும் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் புதுச்சேரி மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தோமுசா பேரவையின் பெயர் பலகையினை திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா திறந்து வைத்தார். ஊசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாப்பேட் பாண்லே நிறுவன வளாகத்தில் தொழிலாளர் முன்னேற்ற பேரவையின் புதிய கிளை துவக்க விழா நடைபெற்றது. மாநில கழக அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு கழக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் எல் சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊசடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் வரவேற்று பேசினார். விழாவில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாண்லே தொழிலாளர் முன்னேற்ற சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தும் கழக கொடியேற்றி வைத்தும் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தோமுசா பேரவை அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமையிலான தோமுசா நிர்வாகிகள், பாண்லே சங்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் திமுக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள் கலிய கார்த்திகேயன், சக்திவேல், நடராஜன், வடிவேல், உப்பளம் சக்திவேல், தியாகராஜன், மணிகண்டன், ஆறுமுகம், ராதாகிருஷ்ணன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏற்றும் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் பகுதியை சேர்ந்த பாலசுப்பிரமணியம் என்பவர் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏற்றும் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் தனது பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது நாகப்பட்டினத்திலிருந்து வந்த கார் ஒன்று அதிவேகமாக வந்து பாலசுப்பிரமணியம் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பாலசுப்பிரமணியம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த ஷேக் அப்சால் மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேர் என மொத்தம் 6 பேரும் பலத்த காயமடைந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டியதாக தெரிகிறது. இந்நிலையில் இது குறித்து காரைக்கால் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்காலில் தீவிரமடையும் பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரத்தில் வழக்கறிஞரும் பத்திர எழுத்தாளருமான கார்த்தி என்பவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்.
காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நிலங்களை அரசு இலவச மனைப்பட்டா வழங்குவது போல போலி ஆவணங்களை தயார் செய்து விற்பனை செய்த வழக்கில் இடைத்தரகர் சிவராமன் முன்னதாக கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஜேசிபி ஆனந்தின் மேலாளர் திருமலை கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நில அளவையர் ரேணுகா தேவி தற்போது வழக்கறிஞரும் பத்திர எழுத்தாளருமான காரைக்கால் நகர அமைப்பு குழுமம் போலி ஒப்புதல் வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த கார்த்தி என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. காவல்துறையினர் அந்த ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் போது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ், காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், நகர காவல் ஆய்வாளர் புருஷோத்தமன் ஆகியோர் உடனிருந்தனர். வழக்கறிஞர் கார்த்தியை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரம் தற்போது உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரு அரசு அதிகாரி உள்ளிட்ட 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஜேசிபி ஆனந்தை போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர். இவ்வழக்கில் முக்கிய அரசியல் புள்ளிகள் மற்றும் அதிகாரிகள் சிக்குவார்கள் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சித் தலைவர்கள் 2 பேர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குரூப் பி பணியிடங்களுக்கு 3 ஆண்டு காலம் வயது தளர்வு தர வேண்டும் என மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கவர்னர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளார். மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கவர்னர் கைலாஷ்நாதனை ராஜ்நிவாசில் நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் கல்வி வளர்ச்சிக்கு அளித்து வரும் ஊக்கத்தின் காரணமாக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது மிக சொற்பமாக உள்ளது என்றும் இதன் காரணமாக படித்த பட்டதாரிகள் வயிற்று பிழைப்பிற்காக அண்டை மாநிலங்களுக்கு வேலை தேடி ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகள் இருந்தும் முறையாக பணியாளர் தேர்வு வாரியம் இல்லாததால் குரூப் பி மற்றும் சி பணியிடங்களுக்கு காலத்தோடு பணியாளர்களை தேர்வு செய்ய முடியாத அவல நிலை தொடர்வதாகவும் குரூப் பி பணியிடங்களான பொதுப்பணித்துறையின் இளநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சீஸ், கல்வித்துறையின் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் விரிவுரையாளர், நிர்வாகத்துறையில் உதவியாளர் போன்ற பதவிகளுக்கு இந்த ஆண்டு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிவிப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் தாமதமாக வந்துள்ளது என்றும் இவை காலத்தோடு அறிவிப்பு செய்திருந்தால் பல பட்டதாரிகள் தங்கள் வயது வரம்பை எட்டும் முன்பாக அந்த போட்டித் தேர்வுகளில் பங்கேற்றிருக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக உதவியாளர் பதவி இந்த ஆண்டுதான் முதலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு நூற்றுக்கணக்கான பட்டதாரிகள் ஓரிரு வயது அதிகமான காரணத்தினால் விண்ணப்பித்து போட்டித் தேர்வில் பங்கேற்க இயலாத நிலை உள்ளதாகவும் இது வருந்தத்தக்க நிலை என்றும் ஆண்டுக்காண்டு காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடாமல் பல ஆண்டுகள் தாமதித்தும் கொரோனா தொற்று காரணமாகவும் அவர்களுக்கான பொதுவான வயது வரம்பை தளர்த்தி சில நூற்றுக்கணக்கான நமது பட்டதாரிகளை போட்டித் தேர்வில் பங்கேற்க வைப்பது அவசியமாகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குரூப் பி பணியிடங்களுக்கான நேரடி நியமனத்தில் எம்பிசி, இபிசி, பிசிஎம் மற்றும் பிடி ஆகிய பிரிவினருக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் 2023 மார்ச் மாதம் 15ஆம் தேதி நாளிட்ட அரசாணை எண்ணின்படி இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள சிவா, புதுச்சேரி யூனியன் பிரதேச நிர்வாக அதிகாரியான தங்களுக்கு மட்டுமே உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பதவிகளுக்கு அளிக்கப்பட்ட தளர்வு அடிப்படையிலும் கொரோனா பாதிப்பை முன்வைத்தும் பல ஆண்டுகள் பணி அறிவிப்பு வெளியிடாததை சுட்டிக்காட்டியும் நடைபெற உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 3 ஆண்டு கால வயது தளர்வு அளித்து புதுச்சேரி பட்டதாரிகள் பங்கேற்கும் வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு அளித்துள்ள கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் பசுமை புதுவையை உருவாக்கும் நோக்கில் 2 லட்சம் மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 வழங்கிய பசுமை புதுவை, அதாவது புதுவை மக்களுக்கு 2 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், ரவுண்ட் டேபிள் ஏரியா 2 சேர்மன் குணால், ஏரியா 2 செயலாளர் திலீப், ஹைமோஸ் ஜிஆர் பாலாஜி, செண்பகா கார்ஸ் அசோகன், விஎன்எம் ஜுவல்லர்ஸ் வைத்தியநாதன், லோக்ஸ் யோகி, சூரியன் எஃப்எம் ராஜு மற்றும் ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த பசுமை புதுவை நிகழ்ச்சியில் வழங்கப்படும் மரக்கன்றுகளை மக்கள் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு கடந்த 10 நாட்களாக பல்வேறு தளங்களில் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ரவுண்ட் டேபிள் 70 சேர்மன் யாக்கோ சதீஷ், செயலாளர் கார்த்திக், பொருளாளர் புருஷோத்தமன், துணை சேர்மன் அசோக் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி துணை வேட்பாளர் முகிலின் பிறந்த நாளை ஒட்டி அவரை நேரில் சந்தித்து மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்.
புதுச்சேரி மாநில திமுக இளைஞர் அணி மாநில துணை வேட்பாளர் முகிலன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் திமுக பவள விழாவோடு சேர்த்து தனது பிறந்தநாள் விழாவை ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். திருப்புவனை தொகுதி கலித்தீர்த்தாள் குப்பம் மாரியம்மன் கோவில் திடலில் தொகுதி கழக செயலாளர் செல்ல பார்த்திபர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா விழாவிற்கு தலைமை தாங்கி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்த விழாவில் மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், கழக சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள், கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கத்தின் பிறந்த நாளை ஒட்டி அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கரன் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கத்தின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவரை நேரில் சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அந்த வகையில் ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கரன் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கத்தின் பிறந்த நாளை ஒட்டி அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று வைத்திலிங்கத்தை நேரில் சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கத்தின் பிறந்த நாளை ஒட்டி ஏழை எளிய மக்கள் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு 200 கிலோ சர்க்கரையினை மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் வழங்கினார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கத்தின் பிறந்த நாளை ஒட்டி 200 கிலோ சர்க்கரை பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வைத்திலிங்கத்தின் இல்லத்தில் வைத்து செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமாரால் 200 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி மஞ்சினி குமார், வட்டார காங்கிரஸ் செயலாளர் அன்பு மற்றும் அருண் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் கொண்டாடிய மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கத்திற்கு இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆளுநர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்தநாள் கொண்டாடிய மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கத்திற்கு இந்திரா நகர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதனையொட்டி இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து அவருக்கு ஆளுநர மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸ் மற்றும் வழக்கறிஞர் மருதுபாண்டியன், உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். ஜோஸ் ஆலுகாஸ் நகை நிறுவனத்தின் 60ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி CSR மூலமாக மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு 4 கம்ப்யூட்டர் ஃபுல் செட் வழங்கப்பட்டது. ஜோஸ் ஆலுகாஸ் நகை நிறுவனத்தின் 60வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை ஒட்டி ஜோஸ் ஆலுகாஸ் நகை நிறுவனத்தின் CSR மூலம் மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 300 மாணவியரின் படிப்புக்காக அப்பள்ளிக்கு 4 கம்ப்யூட்டர் ஃபுல் செட் மற்றும் 2 HP டிஜிட்டல் கலர் பிரிண்டர் அனைத்தையும் ஜோஸ் ஆலுகாஸின் மேலாளர் நிஜோ மற்றும் கணக்கு மேலாளர் சஜீஷ் ஆகியோர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பூலோகநாதனிடம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஜோஸ் ஆலுகாஸ் நகை நிறுவனத்தின் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை அருகே காய்கறி ஏற்றி வந்த சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 300 கிலோ தக்காளி வீணானதில் வியாபாரி வேதனை அடைந்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் நகராட்சி சந்தை திடலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வார சந்தை செயல்பட்டு வருகிறது. இங்கு வெளியூர்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் காய்கறி, பழங்கள், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை சந்தைப்படுத்தி வியாபாரம் செய்து வருகின்றனர். இங்கிருந்து காரைக்காலில் உள்ள ஹோட்டல்கள், காய்கறி கடைகளுக்கு காய்கறிகள் இலவச டோர் டெலிவரி மூலம் அனுப்பப்பட்டு வருகிறது. வார சந்தையில் காய்கறிகளை கொள்முதல் செய்து காரைக்காலில் உள்ள சில கடைகளுக்கு டெலிவரி செய்ய சரக்கு வாகனம் ஒன்றில் காய்களை ஏற்றி காரைக்கால் மேற்கு புறவழி சாலை வழியாக அந்த வாகனம் சென்று கொண்டிருந்த போது காரைக்கால் ஜிப்மர் அருகே வரும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சரக்கு வாகனத்தில் வந்த ஓட்டுநர் உள்ளிட்ட மேலும் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. வாகனத்தில் ஏற்றி வரப்பட்ட தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், காலிஃபிளவர், குடைமிளகாய், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகள் சாலையில் சிதறி கிடந்தன. இது குறித்து தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக சரக்கு வாகனத்தை கயிறு கட்டி இழுத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தனர். விபத்து காரணமாக கும்பகோணம் காரைக்கால் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து காரைக்கால் நகர போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு மேல் விற்கும் நிலையில் 300 கிலோ தக்காளி உபயோகப்படுத்த முடியாமல் போனதில் 25,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக காய்கறி வியாபாரி வேதனையுடன் தெரிவித்தார். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழாவின் 3ஆம் நாளில் ஸ்ரீ பிரணாம்பிகை சயன அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.
காரைக்காலை அடுத்துள்ள உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணீஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நவராத்திரி 3ஆம் நாளில் அம்பாள் பிரணாம்பிகை சயன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நவராத்திரியை முன்னிட்டு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிரணாம்பிகை தாயாருக்கு சகசரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். முன்னாள் முதலமைச்சரும் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான வைத்திலிங்கத்தின் பிறந்த நாளை ஒட்டி நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்தின் பிறந்த நாளை ஒட்டி நெட்டப்பாக்கம் தொகுதி மாநில செயலாளர் முத்துக்குமாரசுவாமி மற்றும் மோகன்தாஸ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் தொழிலதிபர் அன்பு டிரேடர்ஸ் உரிமையாளர் அன்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இதில் இளைஞர் காங்கிரஸ் நெட்டப்பாக்கம் தொகுதி கோவலன், நெட்டப்பாக்கம் தொகுதி பொதுச் செயலாளர் சுரேஷ் மற்றும் செல்வம், சதாசிவம், ராஜா, சுப்பிரமணி, மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு வைத்திலிங்கத்திற்கு மாலை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதியில் அப்துல் கலாம் குடியிருப்போர் நலச்சங்க பெயர் பலகையினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா திறந்து வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி கிராமத்தில் உள்ள ஜெயவள்ளி நகர், கிருஷ்ணா நகர், மூகாம்பிகை நகர் விரிவு, சௌபாகிய தாயினி நகர் விரிவு ஆகியவை உள்ளடக்கிய டாக்டர் அப்துல் கலாம் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலச்சங்கம் உருவாக்கப்பட்டு சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடியிருப்போர் நலச்சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து சங்க நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராஜசுந்தர், திமுக பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன், தொகுதி செயலாளர் மணிகண்டன், சங்க நிர்வாகிகள் அம்பலவாணன், ரமேஷ், ஸ்ரீகாந்த், சரஸ்வதி, திவ்யா, வசந்தகுமார், மோகன், சதீஷ் பாபு, மணிகண்டன், செந்தாமரை கண்ணன், மணிகண்டன், தாமோதரன், விக்னேஷ், சந்தேஷ்குமார், உஷாராணி, பிரகாஷ், ராஜவேல், சங்கர், சதீஷ்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணராஜ், சபாபதி, தட்சிணாமூர்த்தி, வாசு, லட்சுமணன், கலியபெருமாள், சந்துரு, நடராஜன், பவித்ரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கலித்தீர்த்தாழ்குப்பம் கிராமத்தில் வடிகால் வாய்க்காலில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருப்புவனை தொகுதி கலித்தீர்த்தாழ்குப்பம் கிராமம் திருக்கனூர் சாலை பாலம் முதல் மதினா நகர் பாலம் வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் மேற்கு புறம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு 41,60,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு பகுதியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட ஜூனியர் கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி பாராட்டினார். இந்திய கைப்பந்து கூட்டமைப்பில் இணைக்கப்பட்ட பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கம் ஒதியம்பட்டு காந்தி விளையாட்டு மன்றத்துடன் இணைந்து ஜூனியர் பிரிவுக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான கைப்பந்து லீக் போட்டியை ஒதியம்பட்டு காந்தி கைப்பந்து விளையாட்டு திடலில் நடத்தியது. இதில் ஆண்கள் 30 அணிகளும் பெண்கள் பிரிவில் 9 அணிகளும் பங்கேற்று விளையாடினர். இறுதிப் போட்டியில் ஆண்கள் அணியில் முதலிடத்தை முத்தியால்பேட்டை ஜாலி பிரதர்ஸ் கிளப் அணியும், 2ஆம் இடத்தை ஒதியம்பட்டு காந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 3வது இடத்தை வீனஸ் ஸ்போர்ட்ஸ் அணியும் கைப்பற்றின. இதேபோல் பெண்கள் அணியில் முதலிடத்தை புதுச்சேரி வாசுதேவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 2ஆம் இடத்தை சூரியமூர்த்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 3வது இடத்தை ஒதியம்பட்டு காந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் கைப்பற்றின. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். முன்னதாக இப்போட்டியின் துவக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார் ஆகியோர் வீரர்களை அறிமுகம் செய்து வைத்து போட்டியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒதியம்பட்டு பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் திருவேங்கடம், ஹரிகிருஷ்ணன், குலசேகரன், மண்ணாங்கட்டி, மாயகிருஷ்ணன், ஏழுமலை, சுந்தரமூர்த்தி, பத்மநாபன், சிவசங்கரன், நாராயணமூர்த்தி, செல்வராசு, முருகையன், மாரிமுத்து மற்றும் விழா குழுவினர், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாநில இணை செயலாளர் செல்வி காமாட்சியின் பிறந்த நாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி கிழக்கு மாநில கழக இணை செயலாளர் செல்வி காமாட்சியின் பிறந்த நாள் விழா கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற மாநில செயலாளர் சீதாராமன், உப்பளம் தொகுதி செயலாளர் பரிதி மார், பொதுக்குழு உறுப்பினர் பூங்குழலி, காமராஜ் நகர் தொகுதி செயலாளர் முத்து மற்றும் ராம்கி, சுபாஷினி, தேவா, வினோத் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன் சிறப்பாக செய்திருந்தார். முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவியை ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் வழங்கினார்.
முத்தியால்பேட்டை தெபேசன்பேட் ஸ்ரீமத் ஆழ்வார் சபை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானம் மிகவும் பழமையான தேவஸ்தானமாகும். இந்த தேவஸ்தானத்தின் சார்பில் ஈரம் ராஜேந்திரனிடம் சுத்தமான குடிநீர் வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை கருத்தில் கொண்டு ஈரம் ராஜேந்திரன் சுமார் 35,000 ரூபாய் மதிப்பிலான குடிநீர் சுத்திகரிப்பு கருவியை கோவில் தேவஸ்தானத்திற்கு வழங்கினார். புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை மற்றும் நவராத்திரி விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதான பிரசாதம் மற்றும் லட்டு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து தேவஸ்தானத்தில் பொருத்தப்பட்டுள்ள சுத்திகரிப்பு குடிநீர் கருவியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதில் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஈரம் ராஜேந்திரனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.